அந்த இருட்டான இடத்தில் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத பட்சத்தில், அதுவும் 100 போலீஸ்காரர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது தப்பிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய மூளை பயங்கரமாக சிந்தித்தது. அவன் சாதாரணமாக நடந்தான். பங்களாவை விட்டு வெளியே வந்தான். சிவாஜி ஆர்வத்துடன் அவனை நெருங்கினார். என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்ள அவர் ஆசைப்பட்டார். விக்ரம் எதுவும் நடக்காதவனைப் போல, சிவாஜி உன்னோட கார் கீயை கொடு, நான் எம்பிக்கு ஓகே சொல்லிட்டேன். அப்படியா என்ற சிவாஜி வேகமாக தன்னுடைய பாக்கெட்டுக்குள் கையை விட்டு சாவியை வெளியே எடுத்தார். அதை அவனிடத்தில் கொடுத்தார். இப்போ எம்பி சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் உன்னோட காரை கேட்கிறேன். சாவியை வாங்கியவுடன் வேகமாக நகர்ந்து காரினுள் ஏறிக்கொண்டான். அவனை போலீஸ்காரர்கள் சூழ்ந்தார்கள். இன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போங்க. சிவாஜி கட்டளையை போல சொன்னவுடன் அனைவரும் விலகி கொண்டார்கள். ஆதித்ய விக்ரம் சிரித்துவிட்டு சீற்றத்துடன் காரை பாய்ச்சினான். உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.